ஜோதிட விஷயத்தை குறித்து சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஜோதிடம் உலகில் பல்வேறு நல்ல நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு கிரகங்களின் தாக்கம் இருக்கிறது. அதேமாதிரி உலகத்தில் தீயவைகள் நடப்பதற்கு காரணமும் இந்த தீய கிரகங்களின் தாக்கமாகவே இருக்கிறது. நல்ல கிரகங்களின் பார்வை, நல்ல கிரகங்களின் சேர்க்கை, நல்ல கிரகங்கள் தனது சொந்த வீட்டிலோ உச்சஸ்தானத்திலோ நட்பு வீட்டிலோ இருந்தால் அந்த கிரகங்களின் தாக்கம் நல்லதாகவே இருக்கும். அதே போன்று தீய கிரகங்கள் மிகவும் பலமாக இருந்து தீய கிரகங்களின் பார்வையில் சுப கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகங்களுக்கு பாதிப்பு. தீய கிரகங்கள் பலமாக இருந்தால் தீயவைகள் அதிகமாக நடக்கும். நல்ல கிரகங்கள் பலமாக இருந்தால் நல்லவை அதிகமாக நடக்கும். இப்பொழுது நல்ல கிரகங்கள் அதாவது சுப கிரகங்களான சுக்கிரன் பல்வேறு அசுப கிரகங்களின் சேர்க்கையோ பல்வேறு அசுப கிரகங்களின் பார்வையோ இப்படி இருந்தாலும் அது பாதிப்பு, அந்த சுக்கிர கிரகத்திற்கு பாதிப்பு. அதே போல் சந்திர கிரகத்திற்கு பல்வேறு நல்ல கிரகங்களின் சேர்க்கை இருந்தால் நல்லது நடக்கும். சந்திர கிரகத்திற்கு பல்வேறு தீய கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இருந்தால் அது உலகத்தில் தீமை நடக்கும். ஸோ இவ்வாறு இப்பொழுது சனி கிரகம் மிகவும் பலமாகவே இருக்கிறது. மகர ராசியில் இருந்த சனியும் பல்வேறு தீய செயல்கள், உலகத்தில் பல்வேறு அழிவுகள் நடந்தது, அதாவது கொரோனா போன்ற தீய நிகழ்வுகள் நடந்தது. அதுக்கு அடுத்தது இப்போ கும்பராசியில் சனி கிரகம் இருக்கிறது. இப்பொழுது பல்வேறு உலகத்தில் பல்வேறு அழிவுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் மீனராசியில் ராகுவும் கேது கன்னி ராசியிலும் அமையப்பெற்றிருக்கிறது. இப்பொழுது இந்த மாதிரி இருக்க பொழுது நல்லவைகள் அதிகமாக நிகழ்வதில்லை. வடகிழக்கு திசை குரு வந்து வடகிழக்கு திசையை அது குறிக்கின்றது. இப்போ இந்தியாவில் வடகிழக்கு திசையில் பல்வேறு பிரச்சனைகள் நிகழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றன. பங்களாதேஷ், மேற்கு வங்காளம் போன்ற இடங்களில் பல்வேறு கொடூரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு வந்திருக்கின்றன. ஸோ இதெல்லாம் பார்த்து கிரகங்களின் தீய கிரகங்கள் என்றால் கெட்ட ஆவிகள், துர்தேவதைகள், துஷ்ட தேவதைகள், இந்த கிரகங்களின் பார்வை, கிரகங்களின் சேர்க்கை, கிரகங்களின் தாக்கம். ஸோ தமோகுணம் அதிகமாக இருந்தால் அழிவுகள் அதிகமாக நடக்கிறது. சத்துவகுணம் இருந்தால் அங்கு அமைதி, ஆனந்தம் இருக்கிறது. ரஜோகுணம் இருந்தால் அங்கே படைப்பு இருக்கிறது. இவ்வாறு உலகத்தில் பல்வேறு நல்ல தீய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ கிரகங்களின் தாக்கம், கிரகங்களின் சுப கிரகங்களின் சேர்க்கை, சுபகிரகங்களின் பார்வை, சுபகிரகங்கள் பலமாக இருக்க வேண்டும். சுபகிரகங்கள் என்றால் சுக்கிரன், சந்திரன், புதன், குரு, இந்த 4 கிரகங்கள் சுபகிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்ல கிரகங்களின் சேர்க்கையில் இருக்க வேண்டும். நல்ல கிரகங்களின் அதாவது சுபகிரகங்களின் சேர்க்கையில் இருக்க வேண்டும். சுபகிரகங்களின் பார்வையில் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் அனைத்து சுபமாக நடக்கும். தீய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கொடூரமான கிரகங்கள், அது அசுப கிரகங்கள் என்று கருதப்படக்கூடிய சனி, கேது, ராகு, செவ்வாய் இதெல்லாம் இதன் சேர்க்கையிலோ பார்வையிலோ இருந்தால் அனைத்து அசுபங்கள் அதிகமாக நிகழும். ராகு, கேது என்பது வராக தேவர், மத்ஸ்ய, வராக, கூர்மா போன்ற அசுப கிரகங்கள். அதாவது அசுப கிரகங்கள் என்றால் இந்த ராகு, கேது, சனி, செவ்வாய் இதெல்லாம் அசுப கிரகங்கள். அலி கிரகங்கள் அசுப கிரகங்கள், நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் என்று இருப்பது. பௌதிக உலகில் அனைத்தும் சுபத்தன்மை உடையவாக இருக்கிறது, அசுபத்தன்மை உடையவாக இருக்கிறது. பௌதிக உலகில் இங்கே வேற்றுமை இருக்கிறது. பௌதிக உலகில், ஆன்மீக உலகில் வேற்றுமை என்பது கிடையாது. அங்கே அனைத்தும் சுபம். அசுபம் என்பதே ஆன்மீக உலகத்தில் கிடையாது. பௌதிக உலகத்தில் அனைத்தும் அசுபமாகவே கருதப்பட வேண்டும். பௌதிக உலகத்தில் அனைத்தும் தமோகுணம். துக்காலயம் அசாஸ்வதம் என்று கிருஷ்ணரை குறிப்பிடுகிறார். துன்பங்கள் நிறைந்த உலகம் தற்காலிகமான உலகம் என்று கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார். பௌதிக உலகத்தில் ஆனந்தத்தை தேடிய மலையும் நாமல். இங்கே அனைத்தும் தற்காலிகமானது என்பதால் இங்கே ஆனந்தம் கிடையாது. ஆன்மீக உலகத்தில் மட்டுமே ஆனந்தம் இருக்கும்.